ம். எங்கள் ஜானி சாருக்கு என் அன்பான நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா டாக்டருக்குமே என் அன்பான நன்றி நான் சொல்லிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற டாக்டர் நர்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே என் அன்பான நன்றி நான் சொல்லிக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, டாக்டருங்களாம் நர்ஸு டாக்டர் எல்லாருமே வந்து கடவுள் மாதிரி தான். நானும் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எதுக்காகனா எங்கள் அம்மாவுக்கோசரம் தான். எங்கள் ஊர் சின்ன கிராமம் இல்லைங்களா, அப்போ எங்கள் ஊருக்கு வந்து ரோடு கூட வசதி இல்லை, ரோடு கூட போட்டதில்லை. ஒரே பஸ்ஸு தான் போகுது எங்கள் ஊருக்கு. அதனால் அதுவும் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னே தான் அந்த ரோடு அந்த பஸ்ஸு எல்லாமே போகுது. அதுக்கு முன்னாடிலாம் ரோடு இல்லை, வசதி இல்லை, எதுவுமே இல்லை. அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாத போயிட்டாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி நான் உடம்பு ரெடியாகி வீட்டுக்கு வந்தேன். அம்மா என்னை நினச்சி அப்பயே ரொம்ப உடம்பு சரியில்லாத போயிட்டாங்க. அதனால் ரொம்ப எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது அவங்களால. வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னா வண்டி மேலே கூட உட்கார மாட்டாங்க, எதுவுமே எந்திரிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையில் ஆயிட்டாங்க. அதனால நான் என்ன செஞ்சேன்னா, ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்து நர்ஸாக வேலை செஞ்சேன். எங்கள் அம்மாவுக்கோசரம் எல்லாமே கற்றுக்கினேன். ஊசி போடுவேன், எல்லாம் பேஷண்ட்டுக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பாசமாக அன்பாக. நம்ம வந்து பேஷண்ட் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா ஒரு பாசம், ஒரு அன்பாட அவங்களுக்கு நாம் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸாக இருக்கிறதோட அதுக்கும் ஒரு படிப்பு மேலே நான் அன்பு பாசம் எல்லாருக்குமே காட்டுவேன். நல்லா எல்லாருக்குமே இருக்குவேன். ஆனால் எனக்கு என்ன ஏதுன்னா, எனக்கு ஒன்றுனா கூட நான் தாங்கிக்குவேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்டு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து எதனா எனக்கு அந்த நானே ஏற்கனவே ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு பேஷண்ட்டு தானே, 3 மாதம் கோமாவில் இருந்தவ தான் நானும். அதனால் அவங்க எதனா ஒரு ரத்தத்தை பார்த்தாவோ இல்லை இப்போ வராங்களா, திடீர்னு எதனா ஒரு உசுறு போயிடுதுங்களா ஹாஸ்பிட்டலில், அதை பார்த்தாவே எனக்கு மயக்கம் போட்டு நான் விழுந்துருவேன். அவங்க வந்து ரெடி ஆகிட்டு போயிட்டா எனக்கு ஒரு ஃபீலிங்கும் தெரியாது. இருந்தாலே வந்து எதாவது அந்த ரத்தம் பார்த்தாவே எனக்கு மயக்கம் வந்துடும். இல்லை யாருன்னா ஒரு உசுறு போயிடுச்சுன்னா, அதனால் எனக்கு அந்த வேலை ஒரு கொஞ்ச நாள் பார்த்தேன். அப்புறமேல அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஊசி மருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து நானும் வீட்லேயே போட்டு அம்மாவை ரெடி பண்ணி காப்பாற்றிட்டேன். நான் உண்மையிலே வந்துங்க டாக்டர் நர்ஸுங்க எல்லாருமே கடவுளை தாங்க. அவங்களுக்கு இன்னொரு முறை நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எதுக்காகனா, அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகக்குள்ள கூட அந்த கடவுளை வேண்டின்னு தான் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போவாங்க. அதனால் அவங்க உண்மையாகவே எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிற டாக்டர் நர்ஸுங்க எல்லாருக்குமே நான் அன்பான நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களாம் வந்து கடவுளை தான் உண்மையாகவே. ஏன்னா அந்த வேலை நானும் செஞ்சுருக்கிறேன். எங்கள் அம்மாவுக்காக தான் நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் ஊர் சின்ன கிராமம். எங்கள் அம்மாவால் எந்திரிக்கூட முடியாது. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி நான் இப்போ அம்மாவுக்கு போயிட்டு பொழைச்சி வந்துட்டேன். ஆனால் என்னை நினச்சி அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அதனாலே நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சு ஊசி போட எல்லாமே கற்றுக்கிட்டு ஊசி மருந்து வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு நான் வீட்டிலே போட்டு எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காப்பாற்றி ரெடி பண்ணி நாங்கள் ஒரு அளவுக்கு வந்து கார்மெண்ட்ஸு டவுனில் வச்சுட்டு நாங்கள் வேலைக்கு போனோங்க. அம்மாவுக்கு இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பெங்களூர் டிமான்ஸு கூட கூட்டிகிட்டு போனாங்க. ரெடி ஆகல. எங்கள் ஜானி சார் தான் சொன்னார், இங்கே தருமபுரி வேறு ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்கா அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு. அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அவர் சார் ரெடி பண்ணிட்டார் அம்மாவே. இன்றைக்கி கூட அங்கே தான் கூட்டிகிட்டு போய் வந்தாங்க. போய் இப்போ டாக்டர்கிட்ட காட்டி செக் பண்ணிக்கிட்டு மாத்திரெல்லாம் வாங்கிக்கின்னு வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப எங்கள் ஜானி சார் வந்து